முதல் காரியம் தாவீது ராஜாவை குறித்து நாம் தியானித்தோம். ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். இரண்டாவது, செத்த நாயை போல் இருக்கிற ஒரு புடமாகி போன தகப்பனையும் தன்னுடைய தாத்தாவையும் அவனுடைய குடும்பத்தையே இழந்து போனதான யாரோ ஒருவருடைய ஆதரவு இருக்கிறதான அந்த மோகி தேசத்தை மறுபடியுமாக ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அவன் சொன்னான், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி. இப்பொழுது மூன்றாவது ஒரு நபரை குறித்து நாம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மோசே அங்கே தேவனிடத்துல பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது, ஒரே பர்வதத்துல அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல திடீர்னு ஒரு முள்செடி பற்றி எரிகிறது. முச்செடி பற்றி எரிந்த உடனே, ஆனா அது எந்த போகல. பற்றி எரியது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா படபடன்னு ஒரு சவுண்டு கேட்கல, அது கேட்கல, அது அமைதியாக எரிந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுச்சு இவனுக்கு. கிட்ட போய் நின்று பார்க்கலாம், கிட்ட போய் நின்று பார்க்கணும்னு போனா பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனுடைய சமூகத்துல அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுறார். என்ன பேசுறார்? மோசே, நீ வா, உன்னை நானு மறுபடியுமாக பார்வோன் இடத்துல அனுப்புவேன், எகிப்து நாட்டுக்கு உன்னை அனுப்புவேன். நீ அங்கிட்டு ஓடி வந்துட்டல்ல, அதே இடத்துக்கு உன்னை திரும்ப உன்னை கொண்டு போறேன். நீ அங்க போறது மட்டும் இல்ல, அங்க அடிமைகளாக இருக்கிறதான மற்றவர்களையும் நீ என்ன பண்ணுவ, விடுவிக்கிறதுக்கு உன்னை நான் கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னு